وشاهد ومشهود قتل أصحاب الأخدود. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய தியாக வரலாறும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறை தூதர்களை, நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்கள் வழியாக சத்தியத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் மூலமாகத்தான் அந்த இறை தூதர்களை பலப்படுத்தி வந்திருக்கிறான். இறை தூதர்களுடைய தனிப்பட்ட வெறும் பிரச்சாரத்தினால் மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லவில்லை. எல்லா காலகட்டங்களிலும் பிரச்சாரம் செய்கிற இறை தூதர்களை யார் நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிலே சில பேர் தங்களுடைய முழு வாழ்க்கையையும் அந்த இறை தூதரோடு சேர்ந்து அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அத்தகைய தியாகசீலர்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்த நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கம் மக்களை சென்றடைந்திருக்கிறது. இதை திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டும் பொழுது குறிப்பிட்டு சொல்கிறான். ஈசா நபி அவர்கள் அன்றைய மற்ற நபிமார்களிலிருந்து இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இறை தூதர். இவர்கள் யாரை எதிர்த்தார்கள் என்று சொன்னால், வேதத்தை பெற்று வேதத்தை நம்பிக்கொண்டிருந்த யூத சமுதாயத்தை தான் ஈசா நபி அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்களும் யூத இனத்திலே பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பிய மக்களாக திகழ்ந்தார்கள். மூசா நபியை, உசைர் நபியை, இப்ராஹிம் நபியை, இஸ்மாயில் நபியை ஏற்று மதிக்கக்கூடியவர்களாக யூத சமுதாயத்தவர்கள் அன்றைக்கு திகழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை கூட யூதர்கள் மூசா நபியை ரொம்ப மதித்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற புதிதிலே யூதர்கள் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எதுக்கு இந்த நாள்ல நீங்க நோன்பு வைக்கிறீங்க? யூதர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளில் தான் எங்களுடைய நபி மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌன் இந்த நாளில் தான் நைல் நதியிலே அல்லது கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான். எதிரிகள் அழிக்கப்பட்ட ஒரு நாளாகவும் நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இறை தூதர் மூசா நபி அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாகத்தான் நாங்க முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல நோன்பு வைக்கிறோம். இப்படி யூதர்கள் எப்போ வரைக்கும்? ஈசா நபி காலத்து யூதர்கள் இல்லை இவங்க. ஈசா நபிக்கு 600 ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் கூட மூசா நபியை மதிக்கிறாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் உதவி செஞ்ச காரணத்தினால் அந்த நாள் ரொம்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தத்தக்க நாள் அப்படி நினைத்து நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அடுத்த ஆண்டு இருந்தால் மூசா நபியை உங்களை விட நான் மதிக்கிறவன். நீங்க ஒரு நாள் நன்றி கடன் செலுத்தினீர்களே ஆனால் நான் 2 நாள் செலுத்துவேன், 9, 10 நோன்பு வைக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மறு ஆண்டு அவங்க இருக்கல என்பதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரி உள்பட ஏராளமான நூல்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த யூத சமுதாயம் என்பவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தவர்கள், சொர்க்க நரகத்தை நம்பிய சமுதாயத்தவர்கள், அதே மாதிரி மறுமையை நம்பின சமுதாயத்தவர்கள், நபிமார்களை நம்பிய சமுதாயத்தவர்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் கூட இந்த வேதத்தை மார்க்கத்தை வைத்து புலப்புக்குரியதா மாத்தி இருந்தாங்க. அவங்களை எதிர்த்து தான் ஈசான, மற்றவங்க எல்லாம் டோட்டல் கொள்கையை மாற்ற வந்திருப்பாங்க. மற்ற நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வையே சொல்லிக் கொடுக்க வந்திருப்பாங்க,
மறுமையை சொல்லிக் கொடுக்க வந்திருப்பாங்க, சொர்க்க நரகத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருப்பாங்க. ஆனால் ஈசா நபி அதை சொல்லிக் கொடுக்க வரவே இல்லை. அந்த மக்களே வேதத்தை வச்சு கொண்டிருக்கிறார்கள், அவங்களே நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் மதிக்கிற மாதிரி இப்ராஹிம் நபி ரொம்ப மதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதத்தை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு அந்த மத குருமார்களாக திகழ்ந்தவர்கள், மக்களை தங்களுடைய கைப்பிடியில வைத்திருந்த மத குருமார்கள் என்ன செய்தார்கள், இந்த மதத்தை நம்ம வைத்து பொழப்புக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்து அவங்களுக்கு வசதியான சில செய்திகளை எல்லாம் சொல்லி மக்களை சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை திருத்துறதுக்கு தான் ஈசா நபி, இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் ஈசா நபி. சொர்க்கத்தையோ மறுமையோ சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இல்ல, அவங்களே நம்பி இருந்தாங்க. ஏற்கனவே இருந்த அந்த யூத சமுதாயம் இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த ஈசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அப்ப எதிர்ப்பு எவ்வளவுக்கு வருது என்று கேட்டால், ஈசா நபியே சொல்றாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ். ஈசா நபி அவர்கள் ஹவாரியின்கிட்ட தன்னை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களிடத்தில் கேட்கிறார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று ஈசா நபி கேட்டார்கள். அப்ப காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியின்கள் அவருடைய தோழர்கள் சீடர்கள் சொன்னார்கள், நாங்க அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவியா இருக்கிறோம். அப்ப அந்த நபி பெரிய அற்புதம் நிகழ்த்திய ஒரு நபி, தந்தை இல்லாமல் பிறந்த நபி, இறந்தவர்களை கூட அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று சில நேரங்களில் உயிர்ப்பித்து காட்டிய ஒரு நபி, நோயாளிகளுடைய சில நோய்களை அல்லாஹ்வுடைய அருளால் தீர்த்து காட்டிய ஒரு நபி, இவ்வளவெல்லாம் சிறப்பு பெற்றிருந்த ஈசா நபி அவங்க, நானே இதை பார்த்துக்கிறேன், நானே இவங்களை ஒரு வழி பண்ணிடுவேன், இவங்களுடைய எதிர்ப்பை நானே சமாளிச்சுக்கிறேன், இவங்களை நானே திருத்திடுவேன், நானே அவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொல்லிடுவேன் என்று சொல்லாம என்ன கேட்கிறாங்க, மக்களை நோக்கி கேட்கிறார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவுறவங்க யார்? மக்கள் சொல்றாங்க, அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்கிறார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது, இறை தூதர்களுடைய பிரச்சாரம் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்காக உறுதுணையாக நிற்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பக்கபலமாய் திகழ வேண்டும். இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு வாசகத்தோடு இதை ஆரம்பிக்கிறான். ஈசா நபியோட இந்த வரலாற்றை சொல்வதற்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், கூனு அன்சாரல்லாஹ், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். எது மாதிரி உதவியாளர் ஆக வேண்டும் தெரியுமா? ஈசா நபி ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்களே, அப்ப அவங்களுடைய சகாக்கள் சொன்னார்களே, அந்த மாதிரி நீங்களும் உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் உதவியாளராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்கள் அதுக்கு பேரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு அன்சாரல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள். கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியின், ஈசா நபி தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னாரே, மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்வுக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டாரே, ஹவாரியின்கள் எல்லாம் சொன்னார்களே நாங்கள் உதவி செய்வோம் என்று. அந்த மாதிரி